தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியில் பங்கு என்ற கருத்தை காங்கிரசில் ஒரு பிரிவினர் உள்ளிட்ட சில கட்சிகள் முன்வைத்து வருகின்றன. இந்நிலையில் ஆட்சியில் பங்கு என்பது சாத்தியம்தான். திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் தங்கள் கொள்கைகளில் மாற்றம் கொண்டு வந்தால் அது சாத்தியம்தான் என கூறியுள்ளார் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன். கோவை சுங்கம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் மாற்றுக் கட்சியினர் இணையும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் கலந்து கொண்ட வேல்முருகன் செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது இவ்வாறு தெரிவித்தார். எல்லா அரசியல் கட்சிகளும் நான் சொன்னது போல எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தல் கூட்டணி கணக்குகளை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தமிழர் வாழ்வுரிமைக்கான போராட்ட களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இல்லை, அது அந்தந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற அந்தந்த கட்சிகளுடைய தனிப்பட்ட கருத்துக்களாக இருக்கலாம். ஆனால் இதுவரையில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்பது அமைய பெறவில்லை. இல்லை, கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுக்கிற இடத்தில் இருக்கிற திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகளுடைய கொள்கை அளவில் மாற்றங்கள் வர வேண்டும், அவர்கள் மனதளவில் மாற்றங்கள் வர வேண்டும். அப்போதுதான் அது சாத்தியம். அந்த கட்சியில் கூட்டணியில் இடம் பிடிக்கிற அரசியல் கட்சிகளுடைய ஆசைகளை நிறைவேற்றுகிற இடத்தில் அவர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் அதற்கான பதிலை, அதற்கான விட்டுக் கொடுப்பை அந்தந்த தலைமைகள் யார் இந்த நாட்டை ஆள முடியும் என்று கட்டமைப்பு கொண்ட 234 தொகுதிகளிலும் கட்டமைப்பு கொண்ட வலுவான இருபெரும் அரசியல் கட்சிகள் தான் தமிழ்நாட்டில், ஒன்று திமுக ஒன்று அதிமுக. ஆக அந்த இருபெரும் அரசியல் தலைமைகளே இதுவரையில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை நாங்கள் அமைப்போம், கூட்டணி கட்சிகளுக்கு உரிய நாங்கள் அதிகார பகிர்வை அளிப்போம் என்று எந்த இடத்திலும் இதுவரையில் தெரிவிக்கவில்லை. ஆதலால் அது தமிழ்நாட்டில் தற்போதைக்கு சாத்தியமில்லை.